வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/11/2025 விஸ்வாவசுவருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை ஒன்றும் இல்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 6:12, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 4:57 வரை, அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை, ஆயில்யம் பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:11 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:52 வரை, பூராடம் பின்பு உத்ராடம். மேஷராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வியாபாரத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி கடமைகள் அதிகமாகும். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படுவோம். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பணியில் லாபமான நிலையும் உண்டாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை முயற்சிகள் கைகூடும். ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும். மிருகஸ்ரீஷம் வளமான நாள். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். லாபத்தை மேம்படுத்துவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நல்லவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். கடகராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வளமான நிலை உருவாகும். அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும். பூசம் திறமைகள் அதிகமாகும். ஆயில்யம் நெருக்கம் ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். நெருக்கம் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேகநலன் சீராகும். மனதளவில் நிம்மதியான நிலை உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பூரம் நிம்மதியான நாள். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவீர்கள். நன்மையான நிலை அமையும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நிதானம் தேவை. ஹஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை ஆர்வம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, கடமைகள் அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் உருவாகும். வியாபாரத்தில் லாபமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் கிடைக்கும். ஏதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி ஆதாயங்கள் கிடைக்கும். விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். விருச்சிகராசி நேயர்களே, கௌரவங்கள் மேலோங்கும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். ஆரோக்கியமான நிலை ஏற்படும். முன்னேற்றம் உண்டாகும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தேவையற்ற செலவுகள் கூட வந்து நீங்கும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனுஷம் ஆதரவான நாள். கேட்டை பிரச்சனைகள் தீரும்.
தனுசு ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் மாற்றங்கள் ஏற்படும். போராடும். கடமைகள் கூடும். உத்திராடம் ஆதாயங்கள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் விலகும். பெரிய மனிதர்களிடம் யோசித்து செயல்படுவது நல்லது. மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் மாற்றங்கள் உண்டாகும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். லாபமான நிலை ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. கௌரவங்கள் கூடும். மனதில் குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் லாபங்கள் அதிகமாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் தடைகள் நீங்கும். சதயம் குழப்பங்கள் ஏற்படும். புரட்டாதி மாற்றங்கள் உண்டாகும். மீனராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி லாபமான நிலை உண்டாகும். ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.